எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணலாம். ஓகே, பிரியாணி கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணிட்டு நம்ம நல்லா இந்த அளவுக்கு ஒரு 1 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் வரைக்கும் எண்ணெய் ஊற்றியாச்சு. ஒரு 10 கிராம் பட்டலவங்க எல்லாம் கசத்துக்கலாம். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சோன்னுமே இது ஒரு 1/2 கிலோ வெங்காயம் சைஸாக கட் பண்ண ஒரு 1/2 கிலோ வெங்காயத்தை இதில் போட்டு வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ண விடலாம். இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும். இந்த வெங்காயத்தை போட்டோன்னே நம்ம அடுத்தது என்ன பண்ணுறோம்னாக்கா நம்ம கத்திரிக்காவை இதே எண்ணெயில் போட்டு நல்லா ஒரு வதக்கிடலாம். ஃபஸ்ட் இந்த வெங்காயம் வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். இல்லை கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு வெங்காயம் எந்த அளவுக்கு வந்துட்டு ஃப்ரை ஆனால் போதும், கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு பார்த்தோன்னா நம்ம கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா இந்த சைஸில் இருக்கணும். நல்லா ஒரு 2 கிலோ கத்திரிக்காய் 2 கிலோ கத்திரிக்காய் இதை போட்டு எண்ணெயில் நல்லா ஆண்டு வதக்கிடலாம். நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா இதை வதக்கலாம். வதங்கி நல்லா சுருங்கி வரும். அந்த ஸ்டைலில் வந்துட்டு நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் போடலாம். எண்ணெயில் கத்திரிக்காய் போட்டோன்னே கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா? அப்படியே நல்லா இந்த எண்ணெயிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 பாகம் அந்த கத்திரிக்காய் வந்துட்டு வெந்துடும். கத்திரிக்காய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்துட்டு இது மெழுகு சேர்க்குவாங்க. நான் வந்துட்டு இன்றைக்கி மெழுகு சேர்க்கல, அதுபோல் பட்டை லவங்க ஏலக்காய் சேர்த்துப்பேன். இதோட டேஸ்ட்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பிரியாணி கூட சாப்பிடும் போது இன்னும் அருமையாக இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு கத்திரிக்காய் வெந்ததுக்கப்புறமா இது வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு 1/4 கிலோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு இதில் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போகிற வரைக்கும் வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொடுப்பா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த அளவுக்கு ஒரு 1/4 கிலோ வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் போட்டு நல்லா வதக்கிடலாம். அதே எண்ணெயிலேயே நல்லா வதங்கும். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இதில் வந்துட்டு சும்மா ஒரு 5 கிராம் மஞ்சள் மஞ்சள் போட்டு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 100 கிராம்ஸ் 100 கிராம் வந்துட்டு தனியா பொடி, 100 கிராம் தனியா பொடி, ஒரு 50 கிராம் வந்துட்டு மிளகாய் பொடி போட்டலாம். ஒரு 50 கிராம்ஸ் மிளகாத்தூள். மசாலா எல்லாம் போட்ட இனிமேல் என்ன பண்ண நம்ம தக்காளி நல்லா ஒரு 4 கிலோ தக்காளி வந்துட்டு நம்ம நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். இந்த தக்காளி வந்துட்டு நம்ம இந்த மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு இந்த அளவுக்கு தக்காளி டொமேட்டோ பியூரி ஸோ இந்த ஸ்டேஜில் வாசனைக்காக இந்த அளவுக்கு கஸ்தூரி மேத்தி டேஸ்ட்டுக்காக போடுறது தான். நல்லா ஒரு 30 கிராம்ஸ்க்கு சிக்கன் மசாலா, இதே அளவுக்கு 30 கிராம்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சட் மசாலா. நான் இந்த அளவுக்கு போடுறேன், பத்தலைன்னா அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்லோவில் வச்சு நல்லா கொதிக்க விட்டோம்னா நம்ம பிரியாணிக்கு
தேவையான எண்ணெய் கத்திரிக்காய் வந்துட்டு ரெடி ஆகிடும். இதுலேருந்து வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வர வரைக்கும் வந்துட்டு நம்ம இதை வேக விடணும். கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா ஒரு கைப்பொடி. இப்போ நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து ஒரு 20 25 நிமிஷம் நல்லா கொதிச்சிட்ருக்கு. கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கும் பாருங்க. நல்லா வெந்து எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கலர் பார்த்தீங்களா அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம எந்த ஒரு கலர் ஆட் பண்ணல, வெறும் மிளகாத்தூளோட கலர் தான். கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. கத்திரிக்காய் வந்துச்சான்னு பார்க்கலாங்களா?